بل من ورائي واللحد يحكي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கும் உங்களுக்கும் முன்னால் ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்க ஆசைப்படுகிறேன். ஹல் அன்த முஸ்தஇத்துன் லிலிகாஇல் மலிக், ஹல் அன்த முஸ்தஇத்துன் லில் மௌத். நானும் நீங்களும் மரணத்திற்கு தயாரா? நானும் நீங்களும் மரணமானால் அந்த ரப்பிற்கு முன்னால் நிற்பதற்கு தயாரா? கண்ணியத்துக்குரியவர்களே, யாருக்கு தெரியும் அந்த மரணம் எம்மை எப்போது அடையும் என்று? யாரால் சொல்ல முடியும் எந்த இடத்திலே நாம் மரணம் அடைவோம் என்று? அல்லாஹுவை தவிர எப்போது மரணம் அடைவோம், எங்கே மரணம் வரும் என்ற ஞானத்தை அல்லாஹுவை தவிர யாரும் அடைய முடியாது. நிச்சயமாக அந்த நிலைமை, அந்த நேரம் வந்தே தீரும். எந்த நேரத்திலே அல்லாஹுவை மறந்து வாழ்ந்தவர்கள் அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் என்று ஆசைப்படுவார்களோ, எந்த நேரத்திலே அல்லாஹுடைய தூதருடைய வழியிலிருந்து சென்றவர்கள் அல்லாஹுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுவார்களோ, எந்த நேரம் தொழுகையை மறந்து வாழ்ந்தவர்கள் தொழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்களோ, எந்த நேரத்திலே ஜக்காத்தை மறுத்தவர்கள் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்களோ, எந்த நேரம் அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பதிலிருந்து தங்களை தடுத்துக் கொண்டவர்கள் அந்த நேரத்திலே அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்களோ, ஆம், அந்த நேரம் நிச்சயமாக எம்மை வந்தடைந்தே தீரும். وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد. وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد. அல்லாஹ் சொல்கிறான், எந்த மரணத்தை கண்டு, எந்த நேரத்தை கண்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ, நீங்கள் பயப்படுகிறீர்களோ, அந்த சக்கராத்துல் மௌத்துடைய நேரம் உங்களை வந்தடைந்தே தீரும். அந்த நிலைமை வந்தால் அடியார்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? حتى إذا جاء أحدهم الموت قال رب ارجعون لعلي أعمل صالحا فيما تركت. حتى إذا جاء أحدهم الموت قال رب ارجعون لعلي أعمل صالحا فيما تركت. அல்லாஹ்விடத்திலே சொல்லுவான், யா அல்லாஹ், என்னை திருப்பி அனுப்பிவிடு, நல்ல அமல்களை செய்து வந்து விடுகிறேன். இன்னொரு அடியான் சொல்லுவான், فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. ربي أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. அவ்வளவு நாள் ஜக்காத்தை மறந்து வாழ்ந்தான், அவ்வளவு நாள் செல்வத்தை செலவழிப்பதிலிருந்து தன்னை தடுத்துக் கொண்டான், அவ்வளவு நாள் தொழுகையை மறந்து வாழ்ந்தான். ஆனால் அந்த நேரம், அந்த நிலைமை வந்துவிட்டால் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவான், யா அல்லாஹ், என்னை திருப்பி அனுப்பு, நல்ல அமல்களை செய்து வந்து விடுகிறேன் என்று. ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த வார்த்தைகளை மாற்றி பேசக்கூடிய நாள், அமல்களிலே ஆர்வம் ஏற்படக்கூடிய அந்த நாள் நிச்சயமாக எம்மை வந்தடைந்தே தீரும். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நிலைமை வந்தால் அந்த அமல்களோடு அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நாம் தயாரா? நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறிய அமல்களோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைய தினம் எனக்கும் உங்களுக்கும் மரணத்தை ஏற்படுத்தினால் அல்லாஹ்விற்கு முன்னால், அந்த ரப்புக்கு முன்னால், அந்த மாலிகல் முல்க், அந்த அரசனுக்கு முன்னால் நின்று இந்த அமல்களை அவனிடத்திலே சமர்ப்பித்து, யா அல்லாஹ், நீ கொடுத்த வாழ்நாளில் நான் செய்த அமல்கள் யா அல்லாஹ் இது என்று அல்லாஹ்விற்கு முன்னால் கொடுப்பதற்கு நானும் நீங்களும் தயாரா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸூலு கதம அப்தின் ஹத்தா யுஸ்அலு அன் அர்பஇன். இந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் இருந்து உங்களுடைய பாதங்களை நகட்ட முடியாது. அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, உங்களுடைய வாழ்நாளை எப்படி கழித்தீர்கள்? வ அன் ஜிஸ்மிஹி ஃபீமா அப்லா, உங்களுடைய உடலை எந்த வழியில் செலவழித்தீர்கள்?
وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه நீங்கள் சம்பாதித்த செல்வம் எப்படி சம்பாதிக்கப்பட்டது எப்படி செலவழிக்கப்பட்டது وعن علمه ماذا عمل فيه நீங்கள் கற்றுக்கொண்ட கல்வியை கொண்டு எந்த அளவு செயல்பட்டு நடந்தீர்கள் இந்த 4 கேள்விகளை அல்லாஹ் கேட்பான் இந்த 4 கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்வதற்கு அல்லாஹ்விற்கு முன்னால் பதிலை ஒப்படைப்பதற்கு இந்த நேரத்திலே தயாராக இருக்கிறீர்களா என்ன நினைவிலே வாழ்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் அந்த அல்லாஹ்வை மறந்து எங்கே செல்கிறாய் இந்த நேரத்திலே மலக்குல் மௌத் உங்களுக்கு முன்னால் வந்தால் உங்களுடைய உயிரை கைப்பற்றி சென்றால் உங்கள் உயிர் அல்லாஹ்விற்கு முன்னால் நிறுத்தப்படுமே அல்லாஹ்விற்கு முன்னால் விசாரணைக்காக உட்படுத்தப்படுமே அந்த விசாரணைக்கு நானும் நீங்களும் தயாராகத்தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது இன்னும் காலம் இருக்கிறது இன்னும் எனக்கு வயது இருக்கிறது நான் சுகமாகத்தான் இருக்கிறேன் இன்னும் எனக்கு நோய் வரவில்லை நோய் வந்தால் தான் மரணம் வரும் என்ற வாழ்க்கையுடைய கணக்குகளோடு எம்முடைய பாதங்களை நகட்டி கொண்டிருக்கிறோமா இன்று உறங்கியவர்கள் காலை விழிப்பதில்லை இன்று படுக்கை அறையில் உறங்கியவர்கள் நாளை மறுநாள் காலையில் மண்ணறையில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை இந்த உலகத்திலே பார்த்த பிறகும் இன்னும் விழிப்படையாமல் இருக்கின்றோமா இந்த நேரம் மலக்குல் மௌத் வரலாம் இன்று உங்களுக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறேன் நாளை இந்த உலகத்தில் என்னுடைய உயிர் இருக்காமல் இருக்கலாம் இன்று இந்த உரையை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் நாளை இந்த உலகத்திலிருந்து நீங்கள் பிரிந்திருக்கலாம் இப்படிப்பட்ட நிலைமை இந்த உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்னுடைய சகோதரனே என் சகோதரியே விழிப்படைந்து கொள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்தை எப்போது ஏற்படுத்துவான் என்று தெரியாது மரணம் அடைந்தால் அந்த அமல்களோடு தான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் மரணத்திற்கு பிறகு எந்த அமல்களையும் முன்னால் சேர்க்க முடியாது மரணத்திற்கு பிறகு எந்த செயல்பாடுகளையும் அல்லாஹ்விற்காக செய்ய முடியாது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இன்றைய நாள் இந்த நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அமல் செய்ய கொடுத்த நேரம் தொழுகையை மறந்தவர்களே விழிப்படையுங்கள் மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுங்கள் ஜக்காத்தை மறுத்தவர்களே விழிப்படையுங்கள் ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள் உங்களுடைய மரணத்திற்கு முன்னால் சதகாவை மறந்தவர்களே அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழியுங்கள் உங்களுடைய மரணம் வருவதற்கு முன்னால் இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கிய அமல்களை செய்ய ஆரம்பியுங்கள் நன்மைகளை செய்யுங்கள் தீமைகளிலிருந்து குறைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பின் மூலம் தௌபாவின் மூலம் நெருங்குங்கள் சதா நேரமும் மரணத்திற்கு தயாரானவர்களாக இந்த பூமியில் வாழுங்கள் எந்த நேரமும் மரணம் வரலாம் அந்த நேரத்திலே மரணம் வந்தால் அல்லாஹ்விற்கு முன்னால் நின்று அமல்களை ஒப்படைப்பதற்கு நீங்கள் தயாராகக்கூடிய சூழ்நிலையில் இந்த பூமியில் வாழுங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட வாழ்வை கொடுப்பானாக நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கும் பொழுது கண்ணியமானவர்களாக நிற்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பானாக பாவங்களோடு குற்றங்களோடு நின்று இடதுகரத்திலே ஏடுகள் கொடுக்கப்படக்கூடிய இழிவான சூழ்நிலை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தார்கள் ولا تخزني يوم يبعثون ولا تخزني يوم يبعثون يا الله எழுப்பப்படக்கூடிய அந்த நாளிலே உனக்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த நாளிலே என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ் என்னை இழிவுபடுத்தி விடாதே யா அல்லாஹ் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த கேள்விகளோடு உங்களுடைய வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பியுங்கள் ஹல் அன்த முஸ்தஇத்துன் லிலிகாஇல் மலிக் ஒவ்வொரு இரவும் உறங்கும் பொழுது கேளுங்கள் உறங்கப் போகிறாய் காலை விழிப்பாயா என்று தெரியாது இந்த இரவிலே உன்னுடைய மரணம் வந்தால் உன் ரப்புக்கு முன்னால் நிற்பதற்கு நீ தயாரா மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் என் அமல்களை ஏற்றுக்கொள்கின்ற அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி உருகுங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேளுங்கள் மறுமைக்காக உங்களை தயார்படுத்துங்கள் எந்த நேரமும் மரணம் வரலாம் அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு وهو غطائي حولي الرمال تلفني بل من ورائي واللحد يحكي ظلمة فيها ابتلائي والنور خط كتابه أنسي لقائي